கெட்ட போரை உடனடியாக நிறுத்துங்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், ஈரான் நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போரானது ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி வருகிறது. இது 3 நாடுகளின் போராக முடியப்போவது இல்லை, உலகம் பாதிக்கும் முழுமையான போராகவே பரவி வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டில் 175க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள், சிறுமிகளின் உடல்கள் வரிசையாக கிடத்தப்பட்டிருக்கும் கோர காட்சியானது போர் கொடூரத்தின் அடையாளமாக சொல்லத்தக்கதாகும். ஈரான் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த வேண்டும், அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டுவதை நிறுத்த வேண்டும், நீண்ட தொலைவு சென்று தாக்கும் ஏவுகணை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதை ஈரான் கேட்கவில்லை என்று சொல்லி அந்த நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்துவிட்டன. ஈரான் தலைமை குரு அயதுல்லா அலி காமேனி இத்தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். 86 வயதான இவர்தான் ஈரான் நாட்டின் உச்ச தலைவராவார். அவருடன் அவர் மகள், மருமகன், மருமகள் ஆகியோரும் இறந்து போயிருக்கிறார்கள். இவர் கொல்லப்பட்டுள்ளது ஈரானை அதிகப்படியான கோபத்துக்கு தள்ளி இருக்கிறது. ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதற்கான பதில் தாக்குதலை ஈரானும் தொடங்கியிருக்கிறது. வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தலைமையகம் தாக்கப்பட்டுள்ளது. குவைட்டில் உள்ள அமெரிக்க இராணுவ முகாம் மீதும் தாக்குதல் நடந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து தாக்கி வருகிறது ஈரான் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பதில் தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் மேற்காசியாவிலிருந்து கப்பல்கள் மூலம் கச்சா எண்ணெய், எரிவாயு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் ஹார்மூஸ் நீரிணை கடல் வழித்தடத்தை மூடிவிட்டது. இந்தியாவுக்கு முக்கிய வழங்குனர் நாடான கத்தார் தனது திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை முழுமையாக நிறுத்திவிட்டது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் வழங்கல் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே எரிவாயு மற்றும் எண்ணெய் தட்டுப்பாடு என்பதை உருவாக்கிவிட்டது இந்த போர். உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு என்பது சர்வதேச பொருளாதாரத்தை பெருமளவு பாதித்துள்ளது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு பல்வேறு தடைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதில் முக்கியமானது ரஷ்ய நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் பெறக்கூடாது என்பதாகும். இது மிக கொடூரமான சர்வாதிகார மனோபாவம் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. ரஷ்ய நாட்டிலிருந்து 30 நாட்களுக்கு மட்டும் கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியது. பின்னர் இந்த தடையையும் நீக்க ட்ரம்ப் பரிசீலனை செய்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் என்ன சொல்வார் என்று வாயை பார்த்து கொண்டிருக்கும் நிலைமை உருவாகியிருக்கிறது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. இந்த போர் பல காலம் நீடிக்கலாம் என்று சொல்லி வந்த ட்ரம்ப், ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சர்வதேச கச்சா எண்ணெய் வழங்கலுக்கு ஈரான் தடை ஏற்படுத்தினால் அந்நாடு மிக கடுமையான தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்றும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். பல்லாண்டு கால போருக்கு தயார் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. எனவே இப்போர் எப்போது முடியும் என தெரியவில்லை. மத்திய கிழக்கில் அமைதியை குலைக்கும் இத்தகைய இராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக பலவீனப்படுத்தும் என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் எழுதியுள்ளதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. உலகம் மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கி வருகிறது. எரிசக்தி தட்டுப்பாடும் அதன் மூலமாக பொருளாதார பாதிப்பும் விலைவாசி உயர்வும் ஏற்படும். அரசுகளிடையே அச்சமான நிலைமை ஏற்படும். மற்ற சிந்தனைகள், வளர்ச்சிகள் பாதிப்பை அடையும். எனவே போரை நிறுத்த அனைத்து வித நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியது உலக நாடுகளின் கடமையாகும். உலக நாடுகள் அனைத்தும் இதில் தலையிட வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒற்றுமையில்லாத அமைப்பாக இருக்கிறது என்ற தகவல்களும் வருத்தமடைய செய்கிறது. சர்வதேச ஒழுங்கு தோல்வி அடைந்திருப்பதன் அடையாளம்தான் இந்த போர் என்று கனடா அறிவித்துள்ளது. சமரசம் செய்ய தயார் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. ஆனால் நீங்கள் முதலில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று ரஷ்ய அதிபர் புத்தினிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்படி இடக்கு மடக்கு ஆகி வருகிறது பிரச்சனை என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இது குறித்தெல்லாம் இந்திய பிரதமர் மோடி கவலைப்படவில்லை. போரின் கொடூரத்தை கண்டிக்கவில்லை.
போரை நிறுத்த அறிவுரை சொல்லவில்லை. இந்தியாவில் சிலிண்டர் கொந்தளிப்பு நடந்து வரும்போது அவர் திருச்சிக்கு வந்து பழைய பல்லவியையே பாடி சென்றுள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது போரால் ஏற்பட்டது அல்ல என்று பிரதமர் மோடி நம்புவார். அவருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது என்ற ஒரு வருத்தம்தான் இருக்கும் என விமர்சித்து முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.